ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் சொல்ற இந்த 2 ரூல ஃபாலோ பண்ணா, டெஃபினட்டா உங்களால எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா ஞாபகம் வச்சுக்க முடியும். குடுத்த 15 வார்த்தைகள்ல உங்களால ஒரு 7லேருந்து 9 வார்த்தைகள் சரியா சொல்லியிருந்தீங்கன்னா, மெமரிய நம்ம டெவலப் பண்றதுக்கு முதல்ல லாங் டர்ம் மெமரியில கொண்டு போறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. டியர் பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? நல்லா படிச்சுட்டு போயும் எக்ஸாம் ஹால்ல மறந்துடுறாங்களா? மெமரி பவர் அப்படிங்கிறது குட் ஆர் பேட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ட்ரெயின்டு அண்ட் அன்ட்ரெயின்டு மெமரி தான் சொல்லுவோம். நல்ல ட்ரைனிங் கொடுக்கறது மூலம் உங்க குழந்தைங்களோட மெமரி பவரை 3 மடங்கு ஆக்க முடியும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் சொல்ற இந்த 2 ரூலை ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா உங்களால எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரியோட 2 ரூல் இருக்கு. நம்பர் 1, உங்களுக்கு எந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணுமோ அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட லிங்க் பண்ணணும். எல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது அதை விஷுவல் பண்ணணும். பி. இந்த LNB அப்படிங்கிற இந்த ரூலை அப்ளை பண்ணும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் 100% ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் சில வார்த்தைகள் சொல்லுவேன். இதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களை மெமரைஸ் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ விஷயங்களை ரீகால் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சில வார்த்தைகளை போகிறேன். இப்போ இங்கே பேப்பர் பென் எதை எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் இதை விஷுவல் பண்ணால் போதும். ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் ரீகால் பண்ண முடியுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். ஃபைன். முதல் வார்த்தை அரிசி, 2வது வார்த்தை கவிதை, 3வது வார்த்தை உப்மா, 4வது வார்த்தை பலூன், 5வது வார்த்தை லாலிபாப், 6வது வார்த்தை கேக், 7வது வார்த்தை மேங்கோ, 8வது வார்த்தை வாட்டர்மெலன், 9வது வார்த்தை டால், 10வது வார்த்தை நூடுல்ஸ், 11வது வார்த்தை கத்திரிக்கோல், 12வது வார்த்தை ஃபிஷ், 13வது வார்த்தை கிரீன், 14வது வார்த்தை எல்லோ, 15வது வார்த்தை மூன். இப்போ ஒரு 15 வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் உங்களால் ரீகால் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணலாம். இப்போ நீங்கள் கொடுத்த 15 வார்த்தைகளில் உங்களால் ஒரு 7லேருந்து 9 வார்த்தைகள் சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் மெமரி ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மல் மனிதர்களால் 7லேருந்து 9 விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கும் கம்மியாக தான் உங்களால் ரீகால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட மெமரி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9க்கு மேலே உங்களுக்கு ஸ்கோர் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல மெமரி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த விஷயத்த இப்போ நான் சொன்ன அந்த 2 ரூலை அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் உங்கள் மெமரி எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முதல் வார்த்தைக்கும் 2வது வார்த்தை நீங்கள் கனெக்ட் பண்ண சொன்னேன். ஸோ நான் முதல் வார்த்தை என்ன சொன்னேன்? அரிசி சொன்னேன். 2வது வார்த்தை கவிதை சொன்னேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரிசியில் கவிதை எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த கவிதையிலேருந்து அடுத்து உப்புமா சொன்னேன். இந்த கவிதை முடிச்சதுக்கப்புறம் உப்புமா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் 15 வார்த்தைகளையும் கனெக்ட் பண்ணும்பொழுது உங்களோட மெமரி பவர் ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரியை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு முதல்ல அதோட நேச்சரை புரிஞ்சுக்கணும். 3 விதமான மெமரி பவர் இருக்குது. மெமரியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. முதல் ஸ்டேஜ் சென்சரி மெமரி அப்படின்வாங்க. நம்மளோட 5 புலன்கள் வழியாக தான் ஒரு டேட்டா முதல் நம்ம பிரெயினுக்குள்ளே வரும். ரைட்? நம்ம 5 புலன்கள் என்னென்ன இருக்குது? கண்ணால் பார்க்கறது மூலம் ஒரு தகவல் நம்ம பிரெயினுக்குள்ளே வரும். காதில் கேட்கறது, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டச். இந்த வழியாக வர்றது சென்சரி மெமரி அப்படிம்பாங்க. உங்கள் அட்டென்ஷனை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ன இருக்கும், உங்களால் அந்த 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 டேட்டா நமக்கு பிரெயின்குள்ளே வரும். வர்றது ஷார்ட் டர்ம் மெமரியில் உட்காரும். ஷார்ட் டர்ம் மெமரிக்கு 24லேருந்து 48 மணி நேரம் தான் பவர் இருக்குது. அந்த ஷார்ட் டர்ம் மெமரியில் 7லேருந்து 9 தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதில் இருக்க விஷயங்கள் லாங் டர்ம் மெமரிக்கு நம்ம கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். இந்த லாங் டர்ம் மெமரிக்கு ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா அது உங்களால் மறக்கவே முடியாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சென்சரி மெமரி வச்சு படிக்கிறாங்க, ஷார்ட் டர்ம் மெமரியில் வச்சுக்கிறாங்க. லாங் டர்ம் மெமரி கொண்டு போகிறது இல்லை. அதனால தான் அவங்க மறந்து போகிறாங்க. இப்போ லாங் டர்ம் மெமரியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம ரெகுலரான நம்மளோட வீடியோஸை நீங்கள் கவனிக்கும் பொழுது இதை நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ.